மகாதேவ் மகாதேவ் மகாதேவ். நம்மளோட உஜ்ஜயினி யாத்திரையில நேத்து வந்து நம்ம மகாகாலேஸ்வர தரிசனம் பண்ணோம். 12 ஜோதிர்லிங்கங்கள்ல முக்கியமான ஜோதிர்லிங்கம் மகாகாலேஸ்வரர் நேற்று தரிசனம் பண்ணோம். உஜ்ஜயினுடைய பழைய பேர் வந்து அவந்திகா அப்படின்னு சொல்லுவாங்க. அவந்திகால இப்போ பொதுவா நம்ம மாமந்தார் வருஷத்துல யாத்திரை வரும்போது எல்லா சேதாடங்கள்லயும் ஒரு நாள் தங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. ஏன்னா போனோடனே வந்துடக்கூடாது. போய் ஒரு இடத்துல போய் இரவு அங்க கழிச்சுட்டு வரும்போதுதான் அதோட பரிபூரண பலன் புண்ணி நமக்கு கிடைக்கிறதுனா ஒரு நாள் நெக்ஸ்ட் டே அந்த உஜ்ஜயின்ல இன்னைக்கு ஓம்காரேஸ்வரத்துல ஸ்டே பண்ணுவோம். நேற்று நம்ம உஜ்ஜயின்ல எந்தெந்த இடங்கள் பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் காலபைரவர் போனோம். எப்படி காஷியில காலபைரவர் விசேஷமோ அதே மாதிரி உஜ்ஜயினி காலபைரவர் ரொம்ப ரொம்ப விசேஷம். உஜ்ஜயினி மகாகாலேஸ்வரர் தரிசனம் பண்ணணும் இல்லையோ காலபைரவரை கண்டிப்பா தரிசனம் பண்ணணும். இந்த நம்மளுடைய இந்த இந்திய வரைபடத்திலேயே நடுப்புற இருக்கிறது வந்து இந்த மத்திய பிரதேசம். அதனாலதான் மத்திய பிரதேசம் அப்படின்னு பேரு இந்த ஸ்டேட்டுக்கு பேரு. இந்த இந்தியாவுடைய மத்தியத்துல இருக்கிறதால மத்திய பிரதேசம். இந்த உஜ்ஜயினில காலபைரவர் கோவில்ல இருந்துதான் இந்த நம்மளுடைய பஞ்சாங்கங்கள்லாம் தொகுக்கப்படுது. இந்த காலபைரவருடைய கோவிலுடைய நேர காலங்களை வச்சுதான் பஞ்சாங்கங்கள் எல்லாம் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு ரொம்ப விசேஷமான ஆலயம். ஃபர்ஸ்ட் போய் காலபைரவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். காலபைரவரை தரிசனம் பண்ணிட்டு மங்களநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். செவ்வாக்கு உகந்த மங்களநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். எல்லா கோயிலையும் வந்து சிவன் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல நந்திதான் வாகனமா இருக்கும். இங்க வந்து ஆட்டுக்குட்டி வாகனங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. மங்களநாதரை தரிசனம் பண்ணிட்டு அங்க இருந்து சாந்திபினி ஆசிரமம், கிருஷ்ண பரமாத்மா, சுதாமா, பலராம இங்க உஜ்ஜயின்ல இருந்து அவர் பிறந்தது மதுரா, பிருந்தாவன், கோகுலமா இருந்தாங்க. மத்திய பிரதேஷ்ல உஜ்ஜயின்ல வந்து தன்னுடைய ஆயக்கலைகள் 64 பயின்றிருக்காரு. ஆயக்கலைகள் 64, அந்த 64 கலைகளையும் 64 நாள் தான் பயின்றிருக்காரு. பல வருடங்கள் தான் பயிரில்லை. துவாபர யுகம் வந்து 8,64,000 வருடங்கள். துவாபர யுகத்துல 8,64,000 வருடம். இந்த 8,64,000 வருடத்துல 64 கலைகள்ல வெறும் 64 நாள்லயே பயன்படுத்த உலகத்துக்கு நம்ம எப்படி வாழணுங்கிற இயற்கையை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு கிருஷ்ண பரமாத்மா. சோ அப்பேற்பட்ட சாந்திபினி ஆசிரமத்துக்கு போனோம். சாந்திபினி ஆசிரமத்துல இருந்தான் சுதாமா கிருஷ்ணருடைய நட்பு வளர ஆரம்பிச்சது. இங்கதான் அவனுடைய அந்த அவள் பரிமாற்றம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. சாந்திபினி ஆசிரமம் போனோம். சாந்திபினி ஆசிரமம் போயிட்டு உஜ்ஜயினி மகா காளியை போய் தரிசனம் பண்ணோம். காளி சுரூபமாக அவள்தான் எவ்வளவு ஒரு அம்சமா கருணையோட காருண்யத்தோட வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு நம்ம வரவேற்று அவ்வளவு இனிமையான ஒரு தர்ஷன். உஜ்ஜயினி நல்ல கூட்டம் தான். ஆனா எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு ரொம்ப அருமையா வழிவிட்டு எல்லா கோயில்களுமே நல்ல தரிசனம். உஜ்ஜயினி மகா காளி தரிசனம் பண்ணிட்டு ஊருக்கு போய் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நேரா அரசக்தி தேவிய தரிசனம் பண்ணோம். சக்தி பீடம் 2 சக்தி பீடத்தை தரிசனம் பண்ணோம். சக்தி தேவி பார்த்து உஜ்ஜயினி மகாகால சித்ரா நதிய ராம்காட்ட வெளியில இருந்து பல காட்சிகள் கலந்து சேர்ந்து நைட்டு சூழ்நிலை நர்மதா நதியில அற்புதமான ஸ்நானம், மனசு ஸ்நானம் பண்ணிருக்கோம். ஓம்காரேஸ்வர தரிசனம் பண்ணோம். இந்த ஓம்காரேஸ்வரர் மலையே வந்து ஒரு ஓம் வடிவத்துல இருக்கு. ஓம் வடிவத்துல இருக்கு. மேல இருந்து பார்க்கலாம் ஓம் வடிவத்துல இருப்பான். இந்த ஓம் வடிவம் இந்த மழை வந்து 2ஆ பிளந்து நடுப்பற நர்மதா நதி போயிட்டு இருக்கும். ஒரு மலையில வந்து மங்களேஸ்வரர் இருக்காரு, இன்னொரு நதியில வந்து ஓம்காரேஸ்வரர் இருக்காரு. இவங்க 2 பேரையும் சேர்ந்து பார்க்கும்போதுதான் ஒரு ஜோதிர்லிங்கம் பார்க்கறது பலன் புண்ணியம் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு 2வது ஜோதிர்லிங்கம் தரிசனம் பண்ணோம். நேற்று ஒரு ஜோதிர்லிங்கம், இன்னைக்கு ஒரு ஜோதிர்லிங்கம் சோமவாரத்துல போய் தரிசனம் பண்ணோம். ஒரு சின்ன சுருக்கம். வரண பகவானும் ஒரு பக்கம் அவருடைய ஆசீர்வாதத்தை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நின்று பிரார்த்தனை பண்ணிப்போம். யாத்திரை அப்படிங்கிறது நம்ம கிடையாது. பகவானுடைய சந்தர்ப்பம், பகவானுடைய அழைப்பு இருந்தால் மட்டுமே நாங்கள் வர முடியும். ஸோ பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு
போய் ஓம்காரேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணுவோம். நம்ம எங்கெங்க போகணும் அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோஸ் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஃபர்ஸ்ட் நாள் நம்ம எங்க போனோம்? ஃபர்ஸ்ட் நாள் இந்தோர் வந்துட்டு நேரம் பக்லாமுகிக்கு தான் போகணும். பக்லாமுகிக்கு தான் போனோம். ஹெவி ரெயின் காரணமா லேட் நைட்டு தான் நம்ம வந்து உஜ்ஜயினிக்கு போனோம். இன்னைக்கு நம்ம முடிச்சுட்டு இந்தோர் போயிடுவோம். இந்தோர்ல நிறைய இடங்கள் இருக்கு. இந்தோர்ல என்ன பார்க்கறது என்னன்னு இன்னைக்கு விண்டர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. जय श्री राम, हर हर महादेव। नमः पार्वती नमः पार्वती पतये हर हर महादेव। काशी काशी काशी, गंगा गंगा गंगा, विश्वेश्वर विश्वेश्वर विश्वनाथ।